இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் நடந்து முதல்ல எஃப்ஜேவை தூக்கி வெளில போட்டாங்க. எஃப்ஜே வெளில போன பிறகு சரி ஆதிரி வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சே, அவங்க எதுக்கு வந்தாங்க, எஃப்ஜே வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், என் மேலே வந்து எந்த தப்பும் இல்லை, என் மேலே மட்டுமே தப்பு இல்லை அப்படிங்கிறத ஆதிரி வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரீஎன்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. வந்த உடனே இப்போ எஃப்ஜே வெளில போயிட்டாரு, சரி நீயும் சேர்ந்து வெளில போமா, நீ வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லி சேனலே தூக்கி ஆதிரியும் வெளில போட்டாங்க. ஆதிரி அவர்களுக்கு போன வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் லக் வந்து அவங்களுக்கு அடிச்சிருந்தது. ஆனால் அந்த லக்கை பயன்படுத்திக்க முடியாத ஒரு அன்லக்கி பர்சன் தான் ஆதிரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டாஸ்க் ஜெயித்த காரணத்தினால ஜெயிச்ச டீமில் இருக்கக்கூடிய 4 பேரில் ஒருத்தருடைய குடும்பம் வந்து 24 hours வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இப்போ பார்வதி டீமில் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க, கனி இருக்காங்க, கமருதீன் இருக்காப்புல, ஆதிரி இருக்காங்க, எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து எப்படி பேசி நம்ம முடிவெடுக்கிறது அப்படின்னு வரும்போது வினோத் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. ஒரு 3 குச்சி, அந்த குச்சியில் எந்த குச்சி சின்னதாக இருக்கோ, யாருக்கு அந்த சின்ன குச்சி வருதோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் ஒன் டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஆதிரி அதுக்கு முதல்ல ஒத்துக்கலை. ஏன்னா எனக்கு லக் என்றைக்குமே வேலை செஞ்சதில்லை, என்னால் லக் பேசிஸில் போக முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆதிரி வந்து அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் வினோத் வந்து அந்த குச்சி எடுத்துகிட்டு வரும்போது ஓகேன்னு ஏறுறாங்க. முதல்ல 2 பேர் எடுக்கிறாங்க, பெரிய குச்சி வருது. 3வது ஆதிரி எடுக்கிறாங்க, சின்ன குச்சி வருது. ஸோ ஜெயிச்சிட்டோண்டா, நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம அம்மாவை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பல கனவுகளில் அவங்க இருந்திருப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் நான் சம்பாரித்து அவங்கள எங்கேயுமே நான் வெளியில் கூப்பிட்டு போனதே கிடையாது, எங்கேயுமே நான் வந்து போனது கிடையாது, நான் பேசக்கூட மாட்டேன் அந்த அளவுக்கு அவங்க கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். என்ன கேட்டால் அடுத்த வாரம் வந்து முதல் நாள் முதல் பேரண்ட்டே ஆதிரியனுடைய குடும்பத்தாரை கூட நீங்கள் வர வச்சுருந்து வெளியில் போகும்போது ஆதிரியும் சேர்த்து கூடவே கூப்பிட்டு போங்க, எவிக் பண்ணுறோன்னு சொல்லி கூட நீங்கள் அனுப்பியிருக்கலாம். இது எதுவுமே பண்ணலையா? பண்ணாத நேரத்தில் அவங்க வந்து அழுகுறாங்க, மக்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் மக்கள் மேலே புகார் வைக்கிறாங்க. கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. அண்டு பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸை வந்து நீங்கள் வச்சிக்க முடியாத காரணத்தினால மீதி இருக்கக்கூடிய 3 பேர், இப்போ கமருதீன், கனி, பார்வதி, இந்த 3 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தர் வந்து நீங்கள் அந்த பாஸ் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறார். இந்த பீடை இருக்குல்ல, இந்த நாய் பீ அப்படி தான் சொல்லணும். அது ஆதிரி எவிக்டட்னு அந்த பேரை காட்டும்போது அவ்வளோ ஒரு துள்ளல், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒன்ஸ் ஆதிரி கிட்ட வந்து ஆதிரி வெளில போகும்போது இந்த பாஸ் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது யோசிக்காமல் பார்வதிக்கு கொடுக்குறேன், அவங்க அம்மா வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்ன அந்த ஒரு பர்சனை வந்து நீங்கள் அப்படி ஒரு அழக, அதாவது எவிக்டாகி போகும்போது குஷியாக இருக்குது, போயிட்டாடா ஜோடியாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். இப்போ திவாகர் போனப்போ என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ சேம் ரியாக்ஷன். எப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதிரி வந்து அந்த பாஸை பார்வதிகிட்ட கொடுத்தாங்களோ அப்போ நீங்கள் பார்வதி போட்டு ஒரு ட்ராமாவை நீங்கள் பார்க்கணும். லைஃப் லாங் இந்த ஒரு ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன், ஐ ஓ யூ, நான் வந்து உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், லைஃப் லாங் நான் இதை மறக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலை அப்படின்னாலும் முக்கிய அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. இப்போது நம்ம என்ன நினச்சோம், ஸ்கெட்சு வந்து முதல்ல வியானா குடும்பத்தார் வருவாங்கன்னு நினச்சோம், வியானா போயிட்டாங்க. எஃப்ஜேவுக்கு தான் ஸ்கெட்சுன்னு நினச்சோம், எஃப்ஜே போயிட்டாப்புல. சரி ஆதிரிக்காச்சும் எதனா நடக்கணும் பார்த்தா ஆதிரியும் போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிக் பாஸ் வந்து முடிய போகுது, இன்னும் ஒரு 3 வாரத்தில் முடிய போகுது. அதனால் டக்குன்னு ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போகிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாஸை பார்வதிக்கிட்ட கொடுத்துட்டாங்களா. இப்போது ஸ்கெட்சு ஆக்சுவலாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தான். பார்வதி ரிப்பீட்டடாக இப்போ வரைக்குமே ஆர்த்தடாக்ஸ் குடும்பம், நான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும், எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை புரிஞ்சுப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து டிக்ளேர் பண்ணி நான் புரிய வைக்கணும், நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு தெரிய வைக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 3 மணி நேரம் பத்தாது, எனக்கு 24 மணி நேரம் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி அது வந்த உடனே அப்படி ஒரு நடிப்பு. பார்வதியோடைய அம்மா வர்றது யாருக்கு மைனஸோ இல்லையோ, கமருதீனுக்கு மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து கேட்குறான், என்னுடைய அக்கா குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது
ஆதிரி வந்து பார்வதி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன அர்த்தத்தில் கொடுத்தாங்கன்னு தெரில. அவங்க கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டு போனாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ கமருதன் மேட்டர்லாம் வந்து ஒரு டிபேட்டாக வந்தாலோ பேச்சாக வந்தாலோ அது நல்லா இருக்கும்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி வந்து இப்போ பாஸை வாங்கிட்டாங்க. பாஸை வாங்கின உடனே அவங்க வந்து விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஃபீமேல் கார்டு அப்படின்னு வந்து ஒரு கார்டு வந்து ப்ளே பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க பாட்டு தனியாக வந்து கமருதன் வந்து இருக்கிறாப்புல சும்மா வந்து கமருதனை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அதாவது இவங்க ரொம்ப ரெஸ்பெக்டான குடும்பமாக, அந்த ரெஸ்பெக்டான குடும்பம் வந்த உடனே நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்னு அவனை வந்து ஒரு மாதிரி என் அம்மா வந்து வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நீ என் பக்கத்தில் கூட வரக்கூடாது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்போ கமருதன் வந்து தான் அடுத்த வார தலையை வந்து கமருதன் ஆனது வந்து பார்வதிக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கவும் கமருதன்கிட்ட அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாம பாருங்க கேள்வி, அப்போ இத்தனை நாள் நடிச்சியா, எனக்கு புரியல, உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக வேணால் இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அப்போ இத்தனை நாள் நீ என்கிட்ட நடிச்சியா அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான். பார்வதிக்கு கமருதன் ஜெயிக்கக்கூடாது. ஏன் ஜெயிக்கக்கூடாதுன்னா பார்வதி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து நேருக்கு நேர் 2 சண்டை போட்டால் தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் கேம் வந்து விளையாடிட்டு அது தெரிஞ்சும் அதை விட்டு விலகாமல் ஒரு தற்கொலை மாதிரி உங்கள் பின்னாடியே ஒரு அடிமை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் தான் இவங்களுக்குள்ளே வந்து ரியலான ஃபைட் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பார்வதி வந்து கிளியராக இருக்காங்க, பண்ணுற தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன், ஆனால் வந்து நான் விக்டிம் கிடையாது, நான் வந்து அக்யூஸ்டு கிடையாது, நான் தான் விக்டிம். இருக்கிற எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு இங்கே பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணாகிய பார்வதி அப்படின்னு அந்த உமன் கார்டை யூஸ் பண்ணுறது இவங்க தான். கமருதன் இப்பயாச்சும் கொஞ்சம் தெளிஞ்சு போனால் நல்லாயிருக்கும். பார்வதியுடைய அம்மா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சீரும் சிறப்புமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களை வேறு உங்கள் பொண்ணு ஆர்த்தடாக்ஸு தமிழ் டீச்சர்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடை பெறுவது நான்